Hi students, design of reinforced concrete structural elements இந்த சப்ஜெக்டில் உள்ள யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் 13 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து யூனிட் 1ல் உள்ள ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது வந்து 2023ல் உள்ள ப்ரீவியஸ் இயர் செமஸ்டர் எக்ஸாம் கொஷின். இப்போ ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A rectangular beam of width 300 mm and effective depth 600 mm reinforced with 4 bars of 12 mm diameter. Find the moment of resistance and stresses in the top compression fiber of concrete and tension steel. Use M20 concrete and FE 415. Adapt working stress method. இப்போ வந்து கொஷின் கொடுத்து அவங்க நம்ம வந்து என்ன மெத்தடில் செய்யணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு நமக்கு சம்மில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம கொஷினில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து அதை எழுதிடலாம். ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கணும். நம்ம அப்போ தான் எந்த அளவுக்கு வந்து கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னு நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் சம் நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், வித்து 300 mm சொல்லியிருக்காங்க. அப்போது வித்துனா நமக்கு பி வந்து 300 mm எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஃபெக்டிவ் டெப்த்து. எஃபெக்டிவ் அப்படின்னா வந்து ஸ்மால் டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 600 mm. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 4 bars of 12 mm diameter. அப்புறம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 bars of 12 mm டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காங்க்ரீட்டோட கிரேட் வந்து M20 கிரேட் காங்க்ரீட், ஸ்டீல் வந்து FE 415 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கங்கிறது நம்ம எழுதிக்கலாம். டு ஃபைண்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் எழுதுங்க. இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் MR கேட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ் இன் த டாப் கம்ப்ரெஷன் ஃபைபர் ஆஃப் காங்க்ரீட் அண்ட் டென்ஷன் ஸ்டீல். இப்போது நமக்கு ஒரு பீம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சென்டர் ஆக்சிஸ்க்கு மேலே உள்ள போர்ஷன் வந்து கம்ப்ரெஷன், கீழே உள்ளது டென்ஷன். அப்போ அந்த ரெண்டு போர்ஷன்லேயும் ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம வந்து ரெண்டு போர்ஷனாக பிரிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும், நியூட்ரல் ஆக்சிஸ் தெரியணும். ஸோ வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த்து கண்டுபிடிச்சா தான் நம்ம காங்க்ரீட் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷன் ஸ்டீல் ஸ்ட்ரெஸ்ஸும் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த 4 வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அப்புறம் வந்து இந்த சம்மோட டீட்டெயில்ஸ் வந்து லைட்டாக ஒரு சின்னதாக டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இப்போ நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெக்டாங்குலர் பீம் கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு ரெக்டாங்குலர் பீம். வித்து இதாக இருக்குது, வித் பி ஈக்குவல் டு 300 mm. அப்போ வித் பி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு எஃபெக்டிவ் டெப்த் இப்போ வந்து நமக்கு இதிலிருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக இந்த டாப் டு பாட்டம் வந்து நமக்கு கேபிட்டல் டி. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃபெக்டிவ் டெப்த் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃபெக்டிவ் டெப்த் அப்படின்னா என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, நமக்கு 4 நம்பர்ஸ் ஆஃப் பார்ஸ் கொடுத்துருந்தாங்க. 4 நம்பர்ஸ் ஆஃப் என்ன கொடுத்துருந்தாங்க, 12 mm டயா பார்ஸ், 4 நம்பர்ஸ். இது வந்து பாட்டமில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போது நமக்கு எஃபெக்டிவ் டெப்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போது இந்த ஸ்டீலுக்கும் இந்த போர்ஷனுக்கும் இடையில இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், கவர். அப்போது இந்த ஸ்டீலோட சென்டர் போர்ஷன், இந்த சென்டர் போர்ஷன்லேருந்து இவ்வளோ தூரம் இருக்கிறது தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் டெப்த் ஸ்மால் டி. நமக்கு இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மால் டியோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா 600 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது பி கொடுத்துருக்காங்க, எஃபெக்டிவ் டெப்த்து கொடுத்துருக்காங்க, 4 நம்பர்ஸ் 12 mm டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, M20 கிரேடு காங்க்ரீட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் FE 415 ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம XY ஆக்சிஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போது இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது Y ஆக்சிஸ். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து
நியூட்ரல் ஆக்சஸ். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் உள்ள டெப்த்து நம்ம கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து 2 போர்ஷனாக பிரிக்க முடியும். டாப் போர்ஷன் கம்ப்ரெஷன், பாட்டம் போர்ஷன் வந்து நமக்கு டென்ஷன். அப்போது டாப் போர்ஷன் வந்து நமக்கு என்னது? கம்ப்ரெஷன், பாட்டம் போர்ஷன் வந்து டென்ஷன். ஓகேங்களா? அப்போது இன் பெட்வீன் இந்த டெப்த்து தெரிஞ்சால் தான் நம்ம வந்து பிரிக்க முடியும். ஸோ இந்த டெப்த் வந்து அன்னோன். ஸோ வந்து நியூட்ரல் ஆக்சஸ் டெப்த்தை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை தான் நம்ம வந்து சம்மில் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டிருக்காங்கங்கிறது இந்த டயக்ராமில் உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் டென்ஷன் ஸ்டீல். ஏரியா ஆஃப் டென்ஷன் ஸ்டீல்னால் நமக்கு 4 ஸ்டீல் பார் போட்டிருக்காங்கல்ல, அதோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஸ்டீல் பார் வந்து நமக்கு சர்க்கிளில் இருக்கும். ஸோ வந்து நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா π/4 d². π/4 d² வந்து நமக்கு சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இங்கே வந்து நமக்கு 4 பார் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம 4 போட்டிருக்கோம். ஸோ π/4 × π/4 d வந்து நமக்கு டயாமீட்டர் வந்து சொல்லியிருக்காங்க 12 mmலே நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஏஎஸ்டி, ஏரியா ஆஃப் ஸ்டீல் வந்து கிடச்சிரும். பையோட வேல்யூ வந்து மறந்துருந்தீங்கன்னா ஞாபகப்படுத்துறதுக்காக சைடில் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பையோட வேல்யூ வந்து 3.14. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வந்து இதில் கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரியா வந்து இந்த வேல்யூ கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். ஃபார் M20 காங்கிரீட் ஃபார் Fe415 ஸ்டீல். இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே ஸ்ட்ரெஸ் வந்து பெர்மிசபிள் லிமிட். இது ரெண்டுமே பெர்மிசபிள் லிமிட். பெர்மிசபிள் அப்படின்னா நமக்கு குறிப்பிட்ட அளவு தான் லோடு தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. அது வந்து டேமேஜ் ஆயிரும், இல்லைனா வந்து பிரேக் ஆயிரும், அந்த மாதிரி அர்த்தம். ஸோ இவ்வளோ தான் தாங்கும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டு தான் பெர்மிசபிள் லிமிட்டு. இது வந்து நமக்கு கோட் புக்கில் இருக்கும். கோட் புக்கில் இது வந்து ஸ்டாண்டர்டாக உள்ள வேல்யூ. ஸோ வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்க்காதீங்க, கொஷனில் கொடுக்கலையேன்னு யோசிக்காதீங்க. இது வந்து M20க்கு டிஃபால்ட்டாக பெர்மிசபிள் லிமிட் வந்து 7 Nm². Fe415க்கு வந்து ஸ்டீலுக்கு வந்து பெர்மிசபிள் லிமிட் வந்து 230 Nm². இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் புக்கை பார்த்து உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சுக்கணும், கோட் புக். இப் சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து M20 கிரேட் காங்கிரீட்டும் Fe415 தான் வந்து நம்ம வந்து டிசைனுக்கு ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஸோ வந்து இந்த 2 வேல்யூவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மாடுலர் ரேஷியோ M வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. M வேல்யூ பார்த்திங்கன்னா 280 ஃபார்முலா. இது வந்து மாடுலர் ரேஷியோ கண்டுபிடிக்க ஃபார்முலா. M = 280 / 3 × சிக்மா சிபிசி. சிக்மா சிபிசிங்கிறது பெர்மிசபிள் காங்கிரீட் லிமிட்டு. இப்போது நமக்கு 7ன்னு தெரியும். ஸோ 7ஐ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மாடுலர் ரேஷியோ எம்மோட வேல்யூ வந்து 13.33 வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எல்லாமே நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ வந்து கரெக்டாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்க போய் தான் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஹோப் வரும். ப்ளஸ் வந்து பார்க்கவும் ப்ரெசன்டபுளாக நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து அதிகமாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நியூட்ரல் ஆக்சஸ் டெப்த் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால எக்ஸோடது. இப்போது நமக்கு கொஷனில் வந்து என்ன பீம்னு வந்து மென்ஷன் பண்ணல. நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் பீம் இருக்குது. சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு பீம், டபுளி ரெயின்ஃபோர்ஸ் பீம் இருக்குது. நம்ம எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணாதனால சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ் பீம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா 1/2 bx² = m × AST d - x. இது வந்து ஃபார்முலா. அப்போது நம்ம சம் செய்ய ஆரம்பித்தோன்னே இது வந்து தேர்டு ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா போட்டோம், அதுக்கப்புறம் மாடுலர் ரேஷியோக்கு ஃபார்முலா போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் நியூட்ரல் ஆக்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து போட்டிருக்கோம். இப்போ 1/2 போட்டாச்சு. பி வந்து பிரெத்து, தட் மீன்ஸ் வித்து கொடுத்துருக்காங்கல்ல 300 mm, அதை போட்டாச்சு. எக்ஸ் அன்னோன், எம் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏஎஸ்டியும் இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை போட்டாச்சு. டெப்த்து தெரியும் 600, எக்ஸ் வந்து தெரியாது. இப்போது இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போது இதில் வந்து நம்ம நோன் வேல்யூஸ் எல்லாமே எழுதிட்டு அன்னோன் வேல்யூஸை வச்சுருக்கோம். இப்போது இதில் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணி இப்போ 300 கேன்சல் பண்ணால் 150 வரும். x² அப்படி எழுதியிருக்கோம். இப்போ இந்த போர்ஷன் பாருங்கள். இப்போ இது மாடுலர் ரேஷியோ வந்து இது ஏரியா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ அப்படி எழுதியிருக்கோம். இப்போ இந்த போர்ஷனில் பாருங்கள், இந்த வேல்யூ வந்து இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். ஸோ இதை கொண்டு இதுலேயும் மல்டிப்ளை பண்ணணும், இதுலேயும் மல்டிப்ளை பண்ணணும்.
இப்போ இந்த போர்ஷனை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த 6030 600 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டாச்சு. நடுவில் இருக்க மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டிருக்கோம். இந்த டேர்மை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணால் நம்ம அதையும் எழுதியாச்சு. ஸோ வந்து இதை ஃபுல்லாகவே ஒரே சைடு கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் வந்து 10th படிச்சிருப்போம். ஒரு அன்னோன் ஈக்குவேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக எழுதியிருக்கேன். நமக்கு இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால 2 வேல்யூஸ் வரும். ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவில் வரும். எப்போவுமே நமக்கு நெகட்டிவில் வேல்யூஸ் வராது. ஸோ அந்த வேல்யூவை இக்னோர் பண்ணிவிட்டு நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நியூட்ரல் ஆக்சிஸோட வேல்யூ 136.52 mm நமக்கு கிடச்சிருக்கு. இந்த கால்குலேஷனை நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நமக்கு வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். டீட்டெயிலாக கால்குலேட்டரில் எப்படி போடணுங்கிறது ஷார்ட்ஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இஃப் காங்க்ரீட் ரீச்சஸ், இப்போ காங்க்ரீட் வந்து 7 Nm² ரீச் பண்ணிட்டு அப்படின்னா ஸ்டீலோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 316.9 Nm². இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இதுவும் கோட் புக்கில் உள்ள வேல்யூ. நமக்கு வந்து பெர்மிசிபிள் லிமிட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். பெர்மிசிபிள் லிமிட் வந்து நமக்கு ஸ்டீலோடது நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பார்த்தோம் 230 தான். 316ங்கிறது அதிகம். ஸோ இதை எடுக்கக்கூடாது. நம்ம ஹென்ஸ் சிக்மா எஸ்டியை வந்து 230 Nm² மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டாப் போர்ஷனில் இருக்கக்கூடிய சிக்மா சி, அதாவது கம்ப்ரெஷன் போர்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து 1/2 bx சிக்மா சிஎஸ் சிக்மா சி ஈக்குவல் டு ஏஎஸ்டி சிக்மா எஸ்டி ஸ்டீலோட இது. இந்த ஃபார்முலாவும் படிச்சுக்கணும். இப்போ இதில் தெரிஞ்ச எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பி தெரியும், எக்ஸ் தெரியும், சிக்மா சி தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். சிக்மா எஸ்டி வந்து பெர்மிசிபிள் லிமிட். இதை போட்டிங்க அப்படின்னா சிக்மா சியோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எம்ஆர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏஎஸ்டி இன்ட்டு சிக்மா எஸ்டி டி மைனஸ் x/3. இப்போ ஏஎஸ்டி தெரியும், சிக்மா எஸ்டியும் தெரியும், டி தெரியும், எக்ஸும் தெரியும், 3 எல்லாமே நமக்கு வந்து இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ள எல்லாமே நமக்கு நோன் வேல்யூஸ் தான். எல்லாமே போட்டு கரெக்டாக கால்குலேட்டரை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எதில் வரும் அப்படின்னா நியூட்டன் எம்எம்மில் கிடைக்கும். இன்ட்டு 10⁶ எடுத்துகிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா வேல்யூவை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி இப்போது 57.69 57 இல்லை 58 கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 57.7 kN/m இந்த மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பவர் 6 எடுத்துகிட்டு கிலோ மீட்டரில் மாற்றிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கொஷினில் கொடுத்த 4 ஆன்சர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஆன்சர்ஸ்னு போட்டு எப்படி நம்ம 2 ஃபைனில் 4 இது எழுதுகிறோமோ அதே மாதிரி எழுதி நீங்கள் பிளாக்கில் வந்து ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி சம்மை ஃபினிஷ் பண்ணிங்கன்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும். ஈஸியாக வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த சம்மில் மீட் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.